தொடர்ந்து மது ஒழிப்புக்காக டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பேசுகிறார்கள். அவங்களை ஏன் அழைக்க கூட இல்லை? 1999 தேர்தல் நிற்கும் போது அந்த நேரத்தில் பாமக மிக கடுமையான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. நாளைக்கு தேவைப்படும், நாளைக்கு பிஜேபியோட நம்ம போகலாம், நாளைக்கு தேவைப்படும், நமக்கு மருத்துவர் ராமதாஸோடு நம்ம சேர வேண்டிய தேவை ஏற்படும், நாம் இப்படி பிளாக் பண்ணக்கூடாது, இதை டோரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதுதான் டிபிக்கல் பொலிட்டீஷியன். மதுக்கடைகளை மூடினால் திமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு நீங்களே ஒரு பிரஷரை கொடுத்துட்டீங்க. டாக்டர் தமிழிசை மீது விமர்சனம், அது ஒரு சர்ச்சையாக இன்னைக்கு பார்க்கப்படுது. நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன். வணக்கம் சார். வணக்கம். வெற்றிகரமா ஒரு மாநாடை நடத்தி முடித்திருக்கிறீங்க. விசிகாவுடைய மனநிலை, ஒரு தலைவராக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? விடுத்த அழைப்பை ஏற்று லட்சக்கணக்கில் பெண்கள் அணிதிரண்டு வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பெண்களிடையே இந்த கோரிக்கை எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. சில மாதங்களுக்கு முன்புதான் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை நாங்கள் நடத்தி முடித்தோம். உடனே இந்த மாநாட்டை நடத்துகிறோம், மக்களுக்கு பெரிய நெருக்கடி தரக்கூடாது என்று நாங்கள் மிக கவனமாகத்தான் இதை கையாண்டோம். பெரிய அளவிலே மக்களை திரட்டுவதற்கு எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் பெண்களிடையே இந்த மாநாட்டை அறிவித்த நாளிலிருந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு எழுச்சி வெளிப்பட்டது. ஊராக இந்த சீருடையை அணிந்து வருவதற்கு ஆர்வம் காட்டினார்கள். கூடுதலாக எங்களுக்கு சீருடை வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பினார்கள். எங்களால் அதை ஏற்பாடு செய்து தர முடியவில்லை. ஏனென்றால் கட்சி கொடி, அதை நாம் ஆர்டர் செய்து தான் வாங்க முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்களிடையே அவ்வளவு பெரிய எழுச்சியை எங்களால் காண முடிந்தது. எங்களுடைய கணக்கு அடிப்படையில், அதாவது இத்தனை வண்டிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்தன என்பதை வைத்து பார்க்கிற போது பெண்கள் மட்டுமே 2 லட்சம் பேருக்கு மேல் இருப்பார்கள். அதற்கு மேல் இயக்கத்தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள். கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன். இது கட்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட மது ஒழிக்கப்பட வேண்டும், அரசு மதுபான கடைகளை உடனடியாக இழுத்து மூட வேண்டும், இது ஒரு கட்சியின் கோரிக்கையாக இல்லாமல் தமிழகத்து பெண்களின் கோரிக்கையாக பரிணமித்திருக்கிறது. அதுதான் இந்த மாநாட்டின் வெற்றி என்று நான் பார்க்கிறேன். மாநாட்டுடைய அமைப்பிலிருந்தே விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஒரு பக்கம் புத்தர், இன்னொரு பக்கம் ராஜாஜி அப்படின்ற இடத்திலிருந்து பார்வைகளை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து விசிகா கொள்கை சமரசம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய ஒரு கட்சி. நீங்கள் தொடர்ந்து அதற்காக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த இடத்தில் ராஜாஜி வைத்ததுடைய நோக்கம் என்ன? மாநாட்டு பந்தல் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த மேடை வடிவமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், முகப்பு, மாநாட்டு திடலுக்கான அந்த முகப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் கலந்து பேசினோம். இந்த மாநாட்டு பந்தலை வடிவமைக்கக்கூடிய ஒப்பந்ததாரிடத்திலே கடைசியாக நான் சில வழிகாட்டுதல் தந்தேன். அப்போது மது ஒழிப்பில் தீவிரமாக பங்கேற்ற தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள், குறிப்பாக பெண்மணிகள், தந்தை பெரியாருடைய துணைவியார், அவருடைய சகோதரி நாகம்மையார், கண்ணம்மையார், அண்மையிட 2016 காலகட்டத்திலே உயிரிழந்த சசி பெருமாள், இவர்களுடைய படங்கள் அங்கே இருக்க வேண்டும், கட் அவுட், அந்த வெட்டுருவாக இருக்க வேண்டும் என்று நான் சில தகவல்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்போது ராஜாஜியை பற்றியும் பேச்சு வந்தது.
இந்தியாவிலேயே முதலாக மதுவிலக்கு சட்டம் 1937 கொண்டு வந்து அதை சென்னை மாகாணத்திலே நடைமுறைப்படுத்தியவர் ராஜாஜி. ராஜாஜி கட் அவுட் வைப்பதா வேண்டாமா என்ற ஒரு சின்ன கலந்தாய்வு நடந்தது. அதில் முன்னணி தோழர்கள் அது தேவையில்லை என்று தான் சொன்னார்கள். ஆனால் நான் ராஜாஜியுடைய அந்த ஒரு நிலைப்பாட்டை, இந்தியாவிலேயே முதலாக ஒரு மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் என்பதை, அது வரலாறு தானே, அதை மறைக்க முடியாது, நம்மால் அதை இருட்டடிப்பு செய்ய முடியாது. இதில் ராஜாஜி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சன கண்ணோட்டத்தோடு தான் அணுகுகிறது. எங்களுக்கு அவரோட எந்த விதமான உடன்பாடு இல்லை. குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் என்கிற விமர்சனம் எல்லோருக்கும் இருப்பது போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு. சனாதனத்தின் மீது தீவிரமான நம்பிக்கை கொண்டவர், காந்தியடிகளுக்கு அவர் சம்பந்தி. அவர்களெல்லாம் சமகால தலைவராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எப்படி நடத்தினார்கள், அவருடைய கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் முட்டுக்கட்டைகளாக இருந்தார்கள், அதெல்லாம் நமக்கு தெரிந்த உண்மைகள் தான். ஆனாலும் கூட மது ஒழிப்பு தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் அவர் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே இப்படி ஒரு பார்வையை கொண்டிருந்தார் என்பதை நாம் ஏன் நினைவூட்டக்கூடாது, இளம் தலைமுறைக்கு அதை சுட்டிக்காட்டக்கூடாது என்ற கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அதற்கு முழு பொறுப்பு நான் தான். கட்சியெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த நேர நெருக்கடியில் எத்தனையோ விஷயங்கள் விடுபட்டு போச்சு. அதாவது கண்ணம்மையாருடைய படம் இல்லை, ஏன்னா மகளிர் மாநாட்டில் மது ஒழிப்புக்காக நின்ற மகளிர் தலைவர்கள்ங்கிற போது நமக்கு நாகம்மா கண்ணம்மாவை விட்டு செய்ய முடியாது. பட் அவங்களால செய்ய முடியும். இனிமேலாம் எங்களால் பிரிண்ட் பண்ண முடியாது, கட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்ட ராஜாஜி படத்தை அவங்க வச்சுட்டாங்க. இதிலேருந்து ராஜாஜி படத்தை வச்சதுனால நாங்கள் உடனே கொள்கையை சமரசம் செய்து கொண்டோம் அல்லது அவரை கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதீதமான கற்பனை. விடுதலை சிறுத்தைகளுக்கு அதுதான் அந்த விமர்சனங்களை நான் ஏற்கிறேன். இந்த விமர்சனங்கள் 100 விழுக்காடு நான் அதில் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. நான் செஞ்சது சரி அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் என் மனசுக்குள்ளே அவர் செஞ்ச அந்த ஒரு விஷயம், அந்த 1937 அவர் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதை எப்படி நம்ம கடந்து போயிட முடியும்? மது ஒழிப்பை பற்றி பேசும்போது அதுக்கப்புறம் யாரும் போராடி இருக்கிறாங்க. மது ஒழிப்பு அப்படிங்கிற புள்ளியில தான் நீங்க மது ஒழிப்பிற்காக அவரை நீங்க நினைவுபடுத்துறீங்க. அப்படின்னா தொடர்ந்து மது ஒழிப்புக்காக டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பேசுகிறார்கள். அவர்களுடைய நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணல, அவங்களை ஏன் அழைக்க கூட இல்லை? பாஜகவிற்கு தான் கோரிக்கை வைக்கிறீங்க, ஆனா பாஜகவை நீங்க அழைக்கல, சித்தாந்த முரண்னு அங்க சொல்லிடுறீங்க அப்படின்ற இடத்துல இருந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. ராஜாஜியும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்போது இது சமகாலத்தில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம். இது எங்களுக்கு இடையில் பல்வேறு விதமான இடைவெளி, முரண்களால் ஏற்பட்ட இடைவெளி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல்ல 1999 தேர்தலில் நிற்கும்போது எனக்கு மூப்பனார் மட்டும்தான் தெரியும், அரசியலில் வேறு எதுவுமே தெரியாது. தேர்தல் களம்னால என்னன்னு தெரியாது. அப்படி போய் நின்னேன். அந்த நேரத்தில் பாமக மிக கடுமையான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. அது நாடறிந்த உண்மை, நான் ஒன்றும் கற்பனையாக சொல்கிறதுக்கு இல்லை. இப்படியெல்லாம் ஒரு வன்முறை நடக்கும், இப்படியெல்லாம் இதை எதிராக பார்ப்பார்கள் அப்படிங்கிறது கூட என்னால் யூகம் பண்ண தெரியாத ஒரு காலம் அது. ஏன்னா 10-15 நாள் தான் என்னை கொண்டு போய் வேட்பாளராக நிறுத்துகிறாங்க, 10 நாள் எலெக்ஷன் வந்துடுது. அப்போது அவங்க திட்டமிட்டு ஊராக வண்டி எடுத்துக்கிட்டு போய் சேரியை கொளுத்துனாங்க. தலித்துகள் பெற்ற எழுச்சி. கிட்டத்தட்ட 100 கிராமங்களுக்கு மேலே தீ வச்சாங்க. அதில் 15 கிராமம் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பலா போச்சு. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வெட்டப்பட்டாங்க. நாட்டுக்கொடி குண்டு வீசி கைகள்லாம் இழந்தவங்கலாம் சேர்த்து பகுதியில் கைகளை இழந்த தம்பி என்ன இருக்கிறாங்க. ஒரே காரணம், எனக்காக அவங்க தேர்தல் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். கூட்டணி கட்சியிலேருந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ மூப்பனார் கட்சி அங்கே ஒன்றும் பெரிய வலுவான நிலையில் இல்லை. அந்த கூட்டணியில் இடம்பெற்ற புதிய தமிழகம் அங்கே கிடையாது, அங்கே அறிமுகமே கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திடுமென ஒரு மாபெரும் எழுச்சி. அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய வன்முறை நடந்தது. அது கடந்த சில ஆண்டுகளில் பாமகவோட நாங்கள் கைகோர்த்தோம். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அது நடந்து தேர்தல் எலக்டோரல் வயலன்ஸ் அது இருக்கட்டும், அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக நாம்
ஒரு காமன் காஸ், ஒரு பொதுவான நோக்கங்களை நாம் வந்து புறந்தள்ளிடக்கூடாது அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு நாங்கள் கைகோர்த்தோம். அப்போ அவர் சொன்னார், தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் தலைவராக இருக்கட்டும், நாங்கள்லாம் அவருக்கு துணையாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு திமுக கூட்டணியிலையும் இணைஞ்சு தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அதில் ஏற்பட்ட தோல்வியில் பாமக எடுத்த நிலைப்பாடு முற்றிலும் எதிரானது. அவங்களோட எங்களால் தேர்தல் அரசியல் மற்ற இதுலேயும் இணைந்து செயல்பட முடியாத ஒரு 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 கடைசி புள்ளியில் தான் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். இனி இணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு ஊர் ஊராக தலித் அல்லாதார் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் கண்ட தமிழ் மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கம்னு ஒரு இயக்கம் உருவாகி 38 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி ஒரே கோரிக்கை, திருமாவளவனை வந்து அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும், அவன் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறத அவங்க முன்னெடுத்து பரப்புரை மேற்கொண்டாங்க. அதனுடைய எதிரொலியாக தான் வந்து என்னுடைய உயிருக்கெல்லாம் பல இடங்களில் அச்சுறுத்தலாம் ஏற்பட்டுச்சு, தருமபுரியில் வன்முறை ஏற்பட்டு. இந்த கசப்பான அனுபவங்கள்லேருந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அவங்க மறுபடியும் ஃபண்டமெண்டல் பாலிட்டிக்ஸ்க்கு போகிறாங்க. அவங்க சமூக நீதி நம்ம சொன்னாலும் கூட, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற தலைவர்களை கொள்கை ஆசானை ஏற்றுக்கொண்டாலும் கூட, தமிழ்நாட்டில் அவரை வந்து கடுமையான எதிரியாக மக்கள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் 90களின் தொடக்கத்தில் நான் தான் வந்து அவர் குடிதாங்கிக்கு போனதை நினைவூட்டி அவரை தமிழ் குடிதாங்கின்னு விருது கொடுத்து அவரை பாராட்டி பேசியவன். தமிழ்நாட்டில் வந்து தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தின நேரத்தில் அந்த மாநாட்டில் பங்கேற்று அவரை வந்து நான் அவருடைய நடவடிக்கைகளை வரவேற்று ஒரே ஒரு தலித் இயக்கம் நான் தான் முதல்ல பேசியிருக்கேன் பெரியார் திடலில். அதன் பிறகு அவருக்கு அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு, எதுக்கு தரணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு 1-2 கருத்து வரும். அப்படிலாம் வந்த நேரத்தில் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு அம்பேத்கர் சுடர் கொடுத்து அங்கே அவங்க அங்கீகரிச்சிருக்கிறோம், அவரை பாராட்டியிருக்கிறோம், வாழ்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீளம்ங்கிற ஒரு வண்ணத்தை கட்சி கொடியில் சேர்த்தவர் ராமதாஸ் அவர்கள் தான். வேறு யாரும் நீளத்தை சேர்க்க மாட்டாங்க. நீளத்தை வந்து ஒரு தலித் கலர்னு ஒதுக்கக்கூடிய மனோ நிலை இங்கே இருக்குது. அதே மாதிரி அம்பேத்கர் படத்தை வந்து யாரும் துண்டறிக்கைகளில் போடுறது கிடையாது. அவங்களுடைய கட்சி அலுவலகங்களில் யாரும் அம்பேத்கர் படத்தை வைக்கிறது கிடையாது. யாரும் வந்து அம்பேத்கர் பிறந்த நாள் நினைவு நாளில் அப்போல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துறது, மரியாதை செலுத்துறதுங்கிற நிலை தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ கிடையாது. அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி பல இடங்களில் அம்பேத்கருக்கு சிலை வைத்தவர் மருத்துவர் ராமதாஸ். தன்னுடைய கட்சி கொள்கையில் ஒரு தலித்த பொதுச் செயலாளராக ஆக்கணும்னு சொல்லி பைலாஸில் கொண்டு வந்தவர் மருத்துவர் ராமதாஸ். அவருக்கு அப்படியான ஒரு அரசியல் நெருக்கடி இருந்தது. ஏன்னா தலித்துகளுக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் இடையில் அவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி உருவாகி போச்சு. அந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதற்காக அவர் கையாண்ட உத்திகள் இது. ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினார், கட்சி கொடியில் நீலவண்ணத்தை சேர்த்தார், சட்டத்தில் வந்து ஒரு தலித்து தான் வந்து நிரந்தரமான பொதுச் செயலாளராக இருக்கணுங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அம்பேத்கர் படத்தை துண்டறிக்கைகளை போட்டார், அம்பேத்கர் சிலைகளை வந்து திறந்தார். அவருக்கு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் கூட அதை வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லி பொது மேடைகளில் வந்து நூற்றுக்கணக்கான மேடைகளில் பேசியிருக்கிறேன். நான் பேசி மருத்துவர் ஐயாவை நாம் வந்து ஒரு நேச சக்தியாக பார்க்கணும்னு அவ்வளவு தூரம் வந்து நாங்கள் நெருங்கி கைகோர்த்தோம். அப்போ என் கையை உயர்த்தி பிடிச்சி சொன்னார், தம்பியோடு நான் கைகோர்த்து விட்டேன், இணைந்த கைகளை இனி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பிட்டி தியாகராயர் மண்டபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்து பதிவு செய்தார். அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம். ஆனால் தருமபுரி தேர்தல் நேரத்தில், அந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவர் எடுத்த நிலைப்பாடுங்கிறது முற்றிலும் எதிர்நிலைக்கு போயிடுச்சு. அவர் மறுபடியும் வலதுசாரி அரசியல் நோக்கி போயிட்டார். எவ்வளவு இடதுசாரி அரசியல் அவர் பேசினாரோ, எந்த அளவுக்கு வந்து சமூக நீதி அரசியல் பேசினாரோ, இடதுசாரி இயக்கங்களாலும் அம்பேத்கர் இயக்கங்களாலும் எந்த அளவுக்கு அவர் கொண்டாடப்பட்டாரோ அந்த நிலையிலிருந்து முற்றிலும் நீர்த்து போய் இந்த அரசியலில் அவர் கடைசியாக எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போயிட்டார். எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருந்தார். அவர் ஒரு காலத்தை தூக்கி பிடிச்சவங்க எல்லாமே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பை சார்ந்தவர்கள் தான். அந்த கட்சிக்கு வந்து சட்டம் போன்றவற்றை வடிவமைத்து எழுதி கொடுத்தவர்கள் எல்லாம் இடதுசாரி சிந்தனையாளர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் தான். இவரை வந்து ஒரு பெரிய மாற்று சக்தியாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இவர் தான் வருவார், அடுத்து இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி கொண்டாடியதே, அவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடியதே இடதுசாரிகளும் தமிழ் தேசிய சக்திகளும் பெரியார் இயக்கங்களும் தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் யாரோடும் அவர் இல்லை. கம்ப்ளீட்டாக முழுமையாக அவங்கள்ட்ட இருந்து விலகி அவர் வந்து வலதுசாரி சக்திகளோட போயிட்டார். ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த மாதிரியான சக்திகளோட உறவாடி அவங்க பேசுகிற சோஷியல் இன்ஜினியரிங்கை இவர் இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பொருத்தி, அவங்க வந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசும்போது இவர் தலித் வெறுப்பு அரசியலை பேசி, தலித் வெறுப்பு அரசியலை விசிகே வெறுப்பு அரசியலாக கொண்டு வந்து, விசிகே வெறுப்பு அரசியலை திருமாவளவனுக்கு எதிரான வெறுப்பு அரசியலாக நிலைநிறுத்தினார். இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் அந்த இடைவெளி உருவாச்சு. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த நிலைப்பாட்டை தளர்த்தி கொண்டு மறுபடியும் வந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வாங்க எங்களால் அழைக்க முடியாது. பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக
எதிர்ப்பு இருக்குது. அதனால் அவங்களையும் கூப்பிட முடியாது. மதுவிலக்குக்கென்று தேசிய அளவுல ஒரு கொள்கை நீங்க வந்து அறிவிக்கணும், கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசிடம் அந்த கோரிக்கை வைக்கிறீங்க. சித்தாந்த முரணை தாண்டி ராஜாஜியுடைய படம் வைக்க தேவைப்படும் பொழுது இது அவங்க தானே நிறைவேற்ற போறாங்க. பாஜகவை அழைத்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா பூரண மது விலக்கை முதல்வராக இன்றைய பிரதமர் மோடி தான் அன்னைக்கு குஜராத்தில் அறிவிக்கிறாரு. அந்த அடிப்படையில் அழைத்திருக்கலாம்னு ஒரு பார்வை வரும்ல. குஜராத்தில் வந்து அது காந்தி பிறந்த மண்ணுங்கிறதுனால அங்கே மது விலக்கு இருக்கு. ஆனால் இல்லீகலாக மற்ற விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு, சட்டத்துக்கு விரோதமான விஷயங்கள், அது வேறு. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்குது, அதனால் வந்து நம்ம அந்த கோரிக்கையை வைக்கிறோம். பாரதிய ஜனதாவுக்கு மதுவிலக்கு கொள்கையில் பிடிப்பு இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தட்டும். பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தட்டும். குஜராத்தில் நடைமுறைப்படுத்தினவங்க ஏன் பிற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தலை? இது மாநிலம் சார்ந்த கொள்கை, அதனால் மாநிலம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மற்ற விவகாரங்களில் ஏன் தலையிடுறாங்க? இப்போ காமன் சிவில் கோடுங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபலில் இருக்குது. அது வந்து மாநில அரசுகள் பார்த்துக்கிட்டோன்னு அவர் விட்டுற வேண்டியதானே? ஏன் இவங்க கையில் எடுத்து நாங்கள் காமன் சிவில் கோடு கொண்டு வருவோம்னு பலமுறை அந்த மசோதாவை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதாவது பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்காததற்கு அவங்க சித்தாந்த ரீதியாக அவர்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. கொள்கை அடிப்படையில், கோட்பாட்டு அடிப்படையில் எங்களுக்கு அவங்க வந்து எதிர்நிலையில் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக இணைய முடியுங்கிற அளவுக்கான ஒரு சூழல் இல்லை. அந்தளவுக்கு அவங்க தான் எங்களை வந்து கசப்பான ஒரு அனுபவத்துக்கு தள்ளிவிட்டார்கள். நாங்கள் இந்த நிலைப்பாடை எடுக்கிறதுக்கான காரணமே வந்து பாமக தானே தவிர நாங்கள் கிடையாது. அவங்களோட எவ்வளோ தூரம் நாங்கள் இணங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் இணங்கி போனோம். எந்த அளவுக்கு அவங்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று களத்தில் சில பணிகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அதுக்கெல்லாம் எவ்வளவு சாட்சியங்கள் இருக்குது, சான்றுகள் இருக்குது. இப்போ எங்களால் முடியாதுங்கிறதுனால நாங்கள் கூப்பிடலை. இன்னொரு பக்கம் ஒற்றை கொள்கை, அதாவது ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே தேர்தலை கடுமையாக கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்த்திருக்கிறீங்க. மாநிலத்திற்கு மாநிலம் எல்லாமே வேறுபடும் அப்படின்னு. மது அப்படிங்கிறதும் கூட தனிநபர் சார்ந்ததில் ஆரம்பித்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடக்கூடியது தான். இதில் மீண்டும் நீங்கள் மது ஒழிப்புங்கிற பார்வையில் இருந்துட்டு மீண்டும் ஒற்றை கொள்கையா தேசிய அளவில் கொள்கையை நீங்கள் வலியுறுத்துறது அப்படிங்கிறது ஒற்றை கொள்கையுடைய அந்த சமரசத்துக்குள்ள போயிட்டீங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதை வந்து அந்த கோணத்தில் பார்க்க நான் விரும்பலை. அதாவது மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா அது அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு டெல்லியில் இருக்கிற அரசு அலட்சியமாக இருந்துடக்கூடாது. அப்போவே இந்த விவாதம் நடந்திருக்கு. அம்பேத்கர் காலத்திலே காங்கிரஸ் கட்சியிலே அந்த காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து 1954 ஸ்ரீமன் நாராயண் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு ப்ரொஹிபிஷன் என்கொயரி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. மதுவிலக்கு ஆலோசனை குழு. அதில் ஒரு 6-7 பேர் மெம்பராக இருந்திருக்காங்க. அது ஒரு விரிவான அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க வந்து தேசிய அளவில் ஒரு கொள்கை வரையறுக்கணும். ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி 1958 ஏப்ரல் 1 நினைக்கிறேன், அந்த காலத்துக்குள்ளே ஒரு சட்டம் கொண்டு வரணும் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இன்னொரு தேதியை கெடுவ சொல்லி 1955 டிசம்பர் இன்னும் ஒரு டேட்டை சொல்லி அந்த தேதிக்குள்ளே எல்லா மாநில அரசுகளும் தாமாக முன் வந்து மதுவிலக்கை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொல்லணும், கமிட் பண்ணணும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிக்கைகள் நமக்கு இன்றைக்கி கையில் கிடைக்குது. அப்போ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இது சம்மந்தமாக மாநில அரசுகிட்ட கருத்து கேட்கும்போது அப்போ நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதனால் அவங்க அப்படியே விட்டுறாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை வருது. மறுபடியும் இந்த பிரச்சனை வரும்போது 1970 அந்த காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் தேக்சந்த் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழுவை போடுறாங்க. அந்த குழுவும் இதே மாதிரியான ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. மாநில அரசுகள் ஒத்துழைக்கலை. எங்களுக்கு வருவாய் போயிடும், எங்களால் வந்து மாநில அரசு நிர்வாகத்தை நடத்த முடியாது, இதில் தான் வந்து எங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வருவாய் கிடைக்கிறது, அதனால் நாங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க அப்படியே அதை கிடப்பில் போட்டாங்க. 2 முறை மதுவிலக்கு தொடர்பாக தேசிய அளவில் ஆய்வுக்குழு, அதற்கென்று விசாரணை குழு அமைக்கப்பெற்று அறிக்கைகளையும் கேட்டு பெற்று அந்த அறிக்கைகள் நடைமுறைக்கு வரவில்லை. இப்போ நாம் வந்து கற்பனையாக ஒரு விஷயத்தை கோரிக்கையை வைக்கல, இது ஏற்கனவே இருந்திருக்கு. அதை இப்போ நம்ம நினைவூட்டுறோம். இதே கருத்தை பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். தேசிய அளவில் வந்து ஒரு பார்வை இதுக்கு தேவை. ஒரு மாநிலம் அதை மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும், இன்னொரு மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாதுன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்காது. அதனால் தேசிய அளவில் ஒரு கொள்கை தேவை என்பதை பேரறிஞர் அண்ணா சுட்டி காட்டியிருக்கிறார்.
இப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் பாதுகாக்கப்படணும், மனித வளம் பாதுகாக்கப்படணுங்கிறதா நாம் வைக்கல. தேசிய அளவில் இதில் வந்து மனித வளம் பாழாகிறது. மனித வளம் பாழாகிறதுனா என்ன? வந்து இளைஞர்கள், இளம் பெண்கள் தான் ஒரு தேசத்துக்கான அசெட், மிக முக்கியமான சொத்து. அவங்க தான் உண்மையான வளம். ஒரு தேசத்தின் வளம் வந்து இளம் தலைமுறையினர் தான். அந்த இளம் தலைமுறையினரை பாழாக்கக்கூடிய மது மற்றும் போதைப் பொருட்களை மதுவை அரசாங்கமே விற்கும், போதைப் பொருட்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தாது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து வேடிக்கை பார்க்க முடியும்? அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல் வந்து போதைப் பொருளை கடத்துகிறாங்க, போதைப் பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, போதைப் பொருளை விநியோகம் பண்ணுறாங்க. அது வந்து இருக்கும். அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு. அந்த மாதிரி சாராயம் காய்ச்சுறாங்க, அதை மக்கள்கிட்ட விற்பனை பண்ணுறாங்க, அது சட்டத்துக்கு விரோதமானது, அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். ஆனால் அரசாங்கமே நாங்கள் நல்ல மதுவை தர்றோம், நீங்கள் வாங்கி குடிங்க, அதை ப்ரமோட் பண்ணுவோம், அதில் வந்து ஒரு இன்கம் நாங்கள் எடுப்போம், அதை வச்சு நாங்கள் அரசாங்கம் நடத்துவோம்னு சொன்னால் இதை எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கம் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆல்கஹாலிசம் இருக்கும், சாராயம் குடிக்கிற பழக்க மக்கள்கிட்ட இருக்கும். கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய கள்ளச்சாராயங்கிற வார்த்தையை ஏன் வருதுன்னா, அரசாங்கம் சட்டப்பூர்வமாக சாராயத்தை அனுமதிக்கிறதுனால இது கள்ளச்சாராயம்னு வருது. அரசாங்கம் மொத்தத்தில் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டா சாராயமே தப்பு, அது வந்து நஞ்சு, அது கூடாது அப்படிங்கிற ஒரு பொது கருத்து, பொது உளவியல் இங்கே உருவாக்கப்படணும். அப்போ அதனால இளம் தலைமுறையினர் லட்சக்கணக்கானவர்கள் 40 வயதுக்குள்ளேயே காலமாகி லட்சக்கணக்கான விதவைகள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அதனால் பெண்களுடைய சக்தியும் பாதிக்கப்படுகிறது, இளம் தலைமுறையினுடைய சக்தியும் பாதிக்கப்படுகிறது. இது ஒட்டுமொத்த நேஷனல் லாஸ். இது ஒரு தேசத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பு இது. ஆகவே அரசாங்கம் இதை லீகலைஸ் பண்ணுறது வந்து தப்புங்கிறது தான் என்னுடைய வருத்தம், வழியெல்லாம். எனவே தான் தேசிய அளவிலான மதுவிலக்கு சட்டம் வந்து எல்லா மாநிலங்களிலும் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும். எங்கேயும் நீ கடையை திறக்கக்கூடாது, இல்லீகலாக நடந்துச்சுன்னா அதுக்காக கடுமையாக நடவடிக்கை எடுங்க. இதை வந்து தேசிய அளவில் ஒரு கொள்கையை வரையறுத்து சட்டம் கொண்டு வரணும். தேசிய அளவிலான மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வோடு தான் இந்த கோரிக்கை வைக்கிறமே தவிர இது ஒற்றை கொள்கை, இரட்டை கொள்கைங்கிற அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்கல. நீங்கள் 2016 தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக, ஒரு தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இங்கே மாற்றப்பட்டுச்சு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சசி பெருமாளுடைய மரணம் அது ஒரு முக்கியமான காரணியாக அன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. அப்போ மாநிலம் முழுவதுமே ஒரு பெரிய இதுக்கான ஒரு விழிப்புணர்வு பரப்புரை அப்போ உங்களை போன்றவர்கள், அதற்கு பிறகு இதற்காகவே பணியாற்றக்கூடிய அந்த பல இயக்கங்களும் சேர்ந்து போராடினதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த தேர்தலில் திமுக வந்து பூரண மதுவிலக்க வந்து தேர்தலை வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதிமுக படிப்படியாக மதுவிலக்குங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. இந்த 2 வாக்குறுதிகளுமே அந்த தேர்தலில் அது நீர்த்து போனதாக தானே வைக்கப்படுகிறது விமர்சனங்கள். அது வந்து ஏற்கனவே கல யதார்த்தத்துக்கு எதிரான ஒன்றாக தான் அந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருக்குது அப்படிங்கிறது தானே சொல்கிறாங்க. அதாவது மக்கள் ஓட்டு போடல, அதனால் நாங்கள் வந்து மதுவிலக்கை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறது வந்து எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? மக்கள் இதனால தான் வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்குது? யார் அதை அனாலிசிஸ் பண்ணாங்க? திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடாமல் இருந்ததுக்கு அவங்க வந்து மதுவிலக்கை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது தான் காரணம் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது அனாலிசிஸ் நடந்துச்சாங்க? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஏதாவது டேட்டா எடுத்தாங்களா? சர்வே பண்ணாங்களா? இது வந்து யூகவாதம் தான். வந்து மதுவிலக்கை நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொன்னதுனால தான் நாங்கள் இது தேர்தலில் தோற்று போனோம் அப்படின்னு வந்து திமுக தரப்பில் சொன்னால் அது ஏற்புடைய வாதம் இல்லை. அதுக்கு எந்த விதமான புள்ளி விவரமும் கிடையாது, அதுக்கான எந்த ஆய்வுங்க நடத்தப்படலை. அப்படியே இருந்தால் கூட அதனால் நாங்கள் கைவிட்டுட்டோம்னு சொன்னாலும் அது ஏற்புடைய வாதம் இல்லை. மக்கள் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலனாலும் இது வந்து தேவையான ஒரு கொள்கை அப்படின்னா இதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்க முடியும். அதனால் நாங்கள் கைவிட்டோம்னாக்கா அது நம்ம வந்து அதுக்கு நான் விடை சொல்ல முடியாது. இந்தியாவில் எந்த கட்சி தலைவரை நீங்கள் கேட்டாலும் மது விலக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க. மது கடைகளை திறந்து வைக்கலாம், அது சரின்னு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நபர் இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற பிரசாந்த் கிஷோர் தான் நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் கடையை திறப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்ற தலைவர்கள் நீ யாருக்கு இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் போய் பிரதமர்கிட்டே கேளுங்க, மது விலக்கு தான் சரிம்பார். ஆனால் நடைமுறைப்படுத்த முடியல, அவங்க கண்டு காணாமல் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, எல்லோரும் மது விலக்க உடன்படுறோம் இல்லையா? அப்போ ஏன் கடைகளை மூடக்கூடாது? ஏன் அரசாங்கம் அதை லீகலைஸ் பண்ணணும்? நம்ம வந்து அரசாங்கம் வந்து இப்படி ஒரு கொள்கையை நாங்கள் எடுக்கிறோம், இது உலகம் முழுக்க தோற்று போன கொள்கை. ஆல்கஹாலிசம்ங்கிறது தோற்று போனதாக இருக்கலாம்,
அதுக்காக வந்து நம்ம வந்து தோற்று போன கொள்கைங்கிறதுனால எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நாமளே எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிட முடியுமா? அப்போ நீ லீகலைஸ் பண்ணால் என்ன ஆகும்? நான் சட்டப்பூர்வமாக வந்து மதுவை வந்து கடையில் திறக்கிறேன்னா அதுக்கப்புறம் நீ அதை ப்ரொமோட் பண்ணுங்கிற கட்டாயம் ஏற்படுதில்ல. அதை மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணுங்கிறது, அது இன்கம் வந்து மேலும் பெருக்கணுங்கிற எண்ணம் தானே உருவாகும். அது இன்னைக்கு 10,000 கோடி இருந்துச்சு, நாளைக்கு 20,000 கோடி வரணும், நாளைக்கு 20,000 கோடிங்கிறது 40,000 கோடி வரணுங்கிற அந்த காம்படிஷன் தானே உருவாகும் மைண்டுக்குள்ள. இல்ல, உலகம் முழுவதுமே இதை அமல்படுத்த முயற்சி செய்து அது ஏதோ ஒரு இடத்துல மீண்டும் வந்து அவர்களுக்கு சவாலா தான் மாறி இருக்கு அப்படிங்கிறதற்கு பல டேட்டா நீங்களே குறிப்பிடுறீங்க, பல தரவுகள் அதாவது இதுக்கு WHO என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அயல் நாடுகளில் வந்து மதுவை வந்து எப்படி கையாளணும், எந்த நேரத்தில் குடிக்கணும், எந்த அளவுக்கு குடிக்கணுங்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அவன் கல்வி வளர்ச்சி அடைஞ்சவனாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து அதை எப்படி அடிக்ட் ஆகாமல் பயன்படுத்த முடியுங்கிறத வந்து அவன் ஓரளவுக்கு அதில் விழிப்பாக இருக்கிறான். அந்த லெவல் ஆஃப் ஐக்யூ நம்ம மக்கள்கிட்ட உருவாகும் போது அதை பார்த்துக்கலான் இருக்காரு. விழிப்புணர்வு பரப்புரை அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் பொழுது இதை வந்து உடனடியாகவும் செய்ய முடியாது. இதை நாளைக்கே வந்து பூரண மது விலக்கு கொண்டு வரதும் சாத்தியம். பிரின்சிபிள் நாம வந்து இதை ஒத்துக்கிறோமாங்கிறது தான். கொள்கை அளவில் நம்ம இதை ஒத்துக்கிறோமா இல்லையா, நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க என்ன உத்தி வேணாலும் கையாளலாம். அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். நீங்க வைக்கிறதும் மத்திய அரசு கிட்டமான ஒரு கோரிக்கை. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இத ஒரு முக்கிய முழக்கமா எடுத்துட்டு போயிருக்கலாமே. எலக்டோரலா நான் திங்க் பண்ணாதான் எலெக்ஷன் நேரத்தில் வைக்கலாமா, எலெக்ஷன் முன்னால வைக்கலாமா, அல்லது ஒரு நான் எலக்டோரலா திங்க் பண்ணல, நான் சோஷியலா திங்க் பண்றேன். என்னுடைய பார்வைங்கிறது சமூகம் மற்றும் பண்பாட்டு தளங்களில் இருந்து, மக்களுடைய நலன்களில் இருந்து நான் பார்க்குற பார்வை. எனக்கு வந்து எனக்கு சிந்தனையே, தேர்தல் பற்றிய சிந்தனையே இல்லை. இதில் கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அல்லது தேர்தல் அரசியல் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், இதுக்கு என்ன விமர்சனங்கள் வரும், இதை எப்படி டைவர்ட் பண்ணுவாங்க, இதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை. இப்படிலாம் சிந்திச்சிருந்தேன் நான் அதை செய்ய மாட்டேனே. இந்த மாதிரி நான் கணக்கு போட்டிருந்தேன்னா இதை நான் செய்ய மாட்டேனே. இந்த மாதிரி ஒரு முரண்பாடு வரும், திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில இப்படி ஒரு முரண்பாட்டை உருவாக்குவாங்க அப்படிலாம் நான் யோசிச்சுருந்தேன்னா வேண்டாம், இந்த மது ஒழிப்பு மாநாடு வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருப்பேனே. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்னு சொன்னால் நான் கள்ளக்குறிச்சி பக்கமே போயிருக்க மாட்டேனே. இப்படி ஒரு கோணத்தில் நான் தேர்தல் கோணத்தில் சிந்திச்சிருந்தேன்னா நான் ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தியிருக்க மாட்டேனே. எனக்கு வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் தேர்தலை சிந்திப்பேன். மற்ற நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எதிரொலிப்பேன். அவ்வளவுதான். அதாவது தேர்தல் கணக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில திமுக கூட்டணிக்கு ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுதில்ல. அழுத்தம் கொடுத்துட்டா உடனே அவங்க பணிஞ்சிருவாங்களா? விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுத்துட்டாங்க, அதனால் நமக்கு வந்து வேறு வாய்ப்பே இல்லை, வேறு சான்ஸே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம வேறு வழி இல்லை, நாம் சரண்டர் ஆகிடுவாங்களா? என்ன பாலிடிக்ஸ் இது? அப்படி இப்படிங்க வந்து அழுத்தம் கொடுத்துட முடியும்? அவங்க 6வது முறை இந்த நாட்டில் ஆட்சியில் உட்காந்துருக்கிற ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாதா? அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாதாங்க? இதெல்லாம் ரொம்ப இதுதான் யூகவாதம்ன்றேன், கற்பனாவாதம்னு சொல்கிறேன். நாங்கள் கால்குலேட் பண்ணி இப்படிலாம் இன்டைரக்டாக 18 மாதங்களுக்கு முன்னாலே வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து உடனே திமுக அதுக்காக வந்து வளைஞ்சி கொடுத்துரும் அப்படின்னு நாங்கள் கணக்கு பண்ணுறோம்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான ஒரு கற்பனை. அது அப்படிலாம் ஒரு இது கிடையாது. ஜஸ்ட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அவ்வளோதான். ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுல இவ்வளோ விஷயங்கள் வந்து வருது, நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறேன். மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் போது எலக்டோரலாக எனக்கு நிறைய நெருக்கடி வருது. இது ஆக்சுவலாக எனக்கு வந்திருக்கிற நெருக்கடி. இப்போ நான் வந்து தேர்தலாக யோசித்தேன்னா நான் பாமகவோட சேர மாட்டேன், பாஜகவோட சேர மாட்டேன்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா பியூர் பொலிட்டிஷியன், டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வைப்பான். எலக்டோரல் பாலிட்டிஷியன் வந்து எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணி வைப்பான். நாளைக்கு தேவைப்படும், நாளைக்கு பிஜேபியோட நம்ம போகலாம், நாளைக்கு தேவைப்படும் நமக்கு மருத்துவர் ராமதாஸோடு நம்ம சேர வேண்டிய தேவை ஏற்படும், நாம் இப்படி பிளாக் பண்ணக்கூடாது, இதை டோரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதுதான் டிப்பிக்கல் பொலிட்டிஷியன். அவன் அப்படி தான் வந்து முடிவெடுப்பான். நான் டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் கிடையாது. நான் சொல்கிறேன் வேண்டாம், அவங்களோட நம்ம சேர்ந்து தேர்தல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பிஜேபி இருக்கிற இடத்த நான் போக மாட்டேன், அதிமுக பாமக இருக்கிற இடத்த நான் போக மாட்டேன்னு சொன்னால் நான் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறது? அப்போ நான் பாலிட்டிஷியனாக திங்க் பண்ணுறதுன்னா அது தப்பு. அது உள்ளபடி சொல்லப்போனால் தப்பு. ரொம்ப ரொம்ப ஃபூலிஷ் ஸ்டாண்ட். அது தவறான ஒரு நிலைப்பாடு. அது அப்படி எடுக்கக்கூடாது. நான் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணலை. அதனால் நான் சொல்கிறேன், நான் பாமக இருக்கிற இடத்துல போக மாட்டேன், பாஜக இருக்கிற இடத்துல போக மாட்டேன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இன்றைக்கி ஒன்று திமுகவோட கண்டினியூ பண்ணணும், இல்லைனா பாமகவும் பிஜேபி இல்லாத அதிமுக போகணும். இதுதான் வெரி சிம்பிள். அந்த புள்ளி தான் ரெண்டு ஆப்ஷன். அழைப்பு விடுத்தீங்க இல்லை, அழைப்புங்கிறது நான் ஒன்றும் போய் பத்திரிகையில் எழுதி வச்சு கொடுக்கல, வெத்தலை பார்க்க வச்சுக்கல. ஜென்ரலாக பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குது, வரலாமே, தாராளமாக வரலாமே. இதில் என்ன இருக்குது? எலக்டோரல் பாலிடிக்ஸை தூக்கி போட்டுருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்போம், எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். அப்படி அந்த ஆங்கிளில் ஏன் பார்க்கக்கூடாது? ஏன் அப்படி நாம் நின்று பேசக்கூடாது? அப்படி ஒரு கல்ச்சரை ஏன் தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடாது? இந்தியாவில் கூட ஏன் அப்படி வளர்க்கக்கூடாது? உன் கொள்கை உனக்கு, என் கொள்கை எனக்கு.
தேர்தல் நேரத்தில் உன்னுடைய நலன்கள் அது பாஜகவுக்கும் பாமகவுக்கும் பொருந்தாதா? அது எங்க தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்றோம், அவங்களோட எங்களால் சேர முடியாதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்கு எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் அதுக்கு காரணம். அதை போய் நீங்கள் எல்லாத்தோடையும் ராஜாஜிக்கு வைக்கும்போது ஏன் ராமதாஸ் வைக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விமர்சனமாக இருக்குது. இல்ல அதிமுகவுக்கு ஒரு டோரை ஓபன் பண்ணியிருக்கிறீங்க. டோரெல்லாம் ஓப்பன் பண்ணல. பேசுபொருளா நான் சொல்கிறேங்க, ஆனால் நாங்கள் கம்ஃபர்ட்டாக டிஎம்கே அலைன்ஸில் கண்டினியூ பண்ணுறோம். எங்களுக்கு தேர்தல் ஆதாயம் தான் முக்கியம் நினச்சிருந்தா 2021 அந்த தேர்தலில் எங்களுக்கு நிறைய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. நாங்கள் கலைஞர் காலத்தில் 2011 12 சீட்டு வரலும் போனோம். 12 சீட்டில் நான் கையெழுத்து போட்டு அதுக்கு பிறகு தளபதி ஸ்டாலின் உள்ளே வந்த பிறகு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் 10க்கு நான் கையெழுத்து போட்டோம். அப்போ நான் அது கன்வின்ஸ் ஆகி வெளியே வந்தேன். கன்வின்ஸ் ஆகி வெளியே வந்ததுக்கு யாரும் எந்த ப்ரெஷரும் கிடையாது. சரி, நமக்கு இவங்களோட ட்ராவல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நான் கன்வின்ஸ் ஆனேன். 6 சீட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டதும் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த பைண்டிங்கும் கிடையாது. நான் ஏற்கனவே டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் இவங்களோட ட்ராவல் பண்ணுறோம், அவ்வளோதான். 6 சீட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அந்த பக்கமும் ஃபீலர் அனுப்பியிருக்க முடியும், அல்லது அவங்க அனுப்பின ஃபீலரை நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க முடியும், அவங்களோட பேசியிருக்க முடியும். பட் நாங்கள் போகல. இப்போ இந்த தேர்தலில் அந்த மாதிரியான நோக்கத்தில் நான் அழைப்பு விடுக்கல. அப்படி அழைப்பு விடுக்கிறதா இருந்தால் நேரடியாக நான் அவங்கள பார்த்து சொல்லலாம், நீங்கள் வாங்க, கடிதம் போய் கொடுக்கலாம். அதுதான் முறையான அழைப்பாக இருக்க முடியும். அவங்க ஒரு ஆண்ட கட்சி, பெரிய கட்சி, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு சமூகத்தில் இருக்குது. வாக்கு வங்கி 30% கிட்டத்தட்ட வச்சுருக்கிறாங்க. அவங்கள போய் நான் 19 கூப்பிட்டா நீங்கள்லாம் வந்துருங்க, 19 அனௌன்ஸ் பண்ணுறேன். அது எல்லாருக்குமான கடமைங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அறைகூவல் அது, அவ்வளோதான். அழைப்புங்கிறது நான் முறைப்படி போய் கொடுத்துருக்கணும். நான் எல்லாம் அதிமுக அலுவலகம் போய் அல்லது எடப்பாடி அவர்களின் இல்லத்துக்கு போய் இந்த மாதிரி நான் ஒரு போராட்டம் வச்சுருக்கேன், நீங்கள்லாம் வாங்கன்னு கொடுத்தா தான் அது அழைப்பு. அப்படி நான் யாருக்குமே கொடுக்கலையே. 2026 மதுக்கடைகளை மூடினால் திமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு நீங்களே ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டீங்க. நீங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே, இது ஒரு பாசிட்டிவான ப்ரெஷர் தானே. என்ன சொல்கிறோம், நீங்கள் துணிஞ்சு முடிவெடுங்க, உங்களுக்கு எலக்டோரலாகவும் இது பயன்படும், ஒரு நல்ல முடிவு எடுத்தது மாதிரி இருக்கும். கலைஞர் தான் முதல்ல கல்லு கடையை திறந்தார், சாராய கடையை திறந்தாருன்னு தொடர்ந்து உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்குது. ஆக்சுவலாக 71 திறந்தார், 74 மூடினார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் 81 திறக்கிறார். எம்ஜிஆர் திறந்தாருன்னு யாரும் பேசுகிறதே கிடையாது. அதை முழுக்க டாஸ்மாகிட்ட ஒப்படைச்சாங்க, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க, அதை மார்க்கெட்டிங் கொண்டு போனாங்க, மார்க்கெட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணாங்கங்கிற வரையிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ரோல் முக்கியமான ரோல். தமிழ்நாட்டுக்குள்ளே விமர்சனம் பண்ணுறவங்க, விவாதிக்கிறவங்க யாரும் இந்த போர்ஷனை பேசுகிறதே கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரோல் என்னங்கிறதை பேசுகிறதே கிடையாது. இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கிட்ட மது விற்பனை பண்ணுறது ஒப்படைச்சதே அந்த காலகட்டத்தில் தான். இவர் அப்போ ஆட்சி வர்றார், இன்றைய முதல்வர். ஏதோ இவர் இன்றைக்கி தொடங்கின மாதிரி, இவர் தான் இதை ஆரம்பித்து வச்ச மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நான் டிஃபெண்ட் பண்ணலை. நான் டிஎம்கே அலைன்ஸில் இருக்கிறேன். எனக்கு இதை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது, ஒரு தார்மீக கடமை இருக்குது. ஆனால் அது திமுக தான் இதை செஞ்சுதுங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கும்போது அந்த களங்கத்தை துடைக்கிற மாதிரி நீங்கள் அதை மூடுங்க, இது நான் பாசிட்டிவாக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு, உங்கள் மொழியில் அது ப்ரெஷராக இருக்கலாம், என்னுடைய மொழியில் அது ஒரு வேண்டுகோளாக இருக்குது. நான் அவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் பிஃபோர் எலெக்ஷன் இந்த முடிவை எடுத்திங்கன்னா எலெக்ஷனில் நீங்களே பெரும்பான்மை மக்களுடைய பெண்களுடைய ஆதரவை பெற்று, வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். ஒரு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், மூடட்டுமே, அது நல்லது தானே. நான் ஆட்சிக்கு வரணும்னு நான் இல்லை திமுகவை வீழ்த்துவேன், நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு நான் ஒரு கற்பனா உலகத்தில் நான் மிதக்கலை. அதை என்னை பின்பற்றக்கூடியவர்களை நான் போலியாக ஏமாற்றி ஒரு அரசியல் செய்ய நான் விரும்பலை. நான் உங்களுக்கு ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். இந்த காரியத்தை செய்யுங்க, இது ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும். அந்த இடத்துக்கு தான் வரேன். உலக சுகாதார அமைப்பு எங்கேயுமே அதை முழுமையாக தடை பண்ணுங்கன்னு சொல்லல. இதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அதுவுமே ஒரு விஷயத்த சீராய்வு செய்யறது, ரெகுலேட்டரிக்குள்ள கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத நீங்க ஒரே ப்ரெஷரா அதை ஒரே நேரத்துல பூரண மதுவிலக்கு, இன்னைக்கு பூரண மதுவிலக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் சாத்தியம் இல்லைங்கிறதா மருத்துவர்களே சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கு. அந்த புள்ளியில இருந்து தான் இதை கேள்வியா பார்க்க வேண்டியது. நடைமுறைப்படுத்துவதுங்கிறது வேற, கொள்கை அளவுல ஒரு முடிவை எடுக்கிறதுங்கிறது வேற, ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு.
இன் பிரின்சிபல் உங்களுக்கு ப்ரொஹிபிஷனில் நம்பிக்கை இருக்கா இல்லையா, நீங்கள் மது விலக்கை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா, இந்த மதுவை வந்து லீகலைஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒட்டுமொத்த தேசத்திற்குமான மனிதவள இழப்பாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா, இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் இந்த வேலையை செய்யக்கூடாது. நீ கல்வியை முழுக்க தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு சாராயம் விற்கிறத கவர்மெண்ட் செய்யும்னா இது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? கல்வியை அரசு எடுத்துக்கணும். எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களையும் அரசு எடுத்துக்கொண்டு அது இலவசமாக அந்த கல்வியை நீங்கள் வழங்கணும். பிஹெச்டி வரலும் மக்களுக்கு இலவசமாக நீங்கள் வழங்கணும். ஒட்டுமொத்த நிதியில் வந்து ஒரு கணிசமான தொகையை கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளை அரசாங்கம் கையில் எடுக்கிறது ஏற்புடையதில்லை. எதை தான் நான் விமர்சிக்கிறேன். இது இந்தியா முழுக்க இருந்தால் தான் நல்லது. அது ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிறதுங்கிறது வந்து சரியானதில்லை. இந்தியா முழுவதும் மக்கள் பாதுகாக்கப்படணும், மனித வளம் பாதுகாக்கப்படணும், இளம் பெண்கள் வந்து விதவையாவது தடுக்கப்பட வேண்டும். இந்த ஒரு பொறுப்புணர்வோடு தான் இந்த பிரச்சனையை வந்து அணுகணுமே தவிர இதை எலக்டோரலாக வந்து திரும்ப திரும்ப தேர்தல் அரசியலோட பொருத்தி பார்க்குறது வந்து இந்த மாதிரியான குதர்க்கமான வாதங்களை தான் உருவாக்கும். இப்போ இதில் உங்கள் தீர்மானத்தில் ஒன்று மகளிர் சுய உதவி குழுக்களை பயன்படுத்தணும் அப்படின்றது வைத்திருக்கிறீங்க. இது திரும்ப இதை வந்து இன்னொரு பாலின சமத்துவத்திற்காக தொடர்ந்து பேசக்கூடியவர், நீங்கள் தொடர்ந்து அதற்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது திரும்ப மகளிரே போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணணும், ஆண்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் போய் அந்த பரப்புரையை பண்ணுங்கிற ஒரு மீனிங் வந்துடாதா? அது எல்லாரும் சேர்ந்து தானே இதை நம்ம நீங்கள் சொல்கிற சோஷியல் காசு இதை எல்லாரும் சேர்ந்து தானே பண்ண முடியும். ஏற்கனவே ஆண்களாக இருக்கிறவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெண்கள் வந்து விக்டிமாகவே இருக்கிறாங்க. பெண்கள்கிட்ட வந்து அந்த அவேர்னஸ் வந்து வரணுங்கிறதுக்காக அவங்களே அதை எதிர்த்து போராடணும். ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் பெரும்பாலும் வந்து மது போதைக்கு அல்லது போதைப்பொருள் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ நிர்பயா கேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஈடுபட்ட அத்தனை பேருமே இந்த மாதிரி ட்ரக் அடிக்டட் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி மருத்துவர் ஒரு பெண்மணி கொடூரமாக வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அதில் சம்மந்தப்பட்டவன் கைதானவன் இந்த மாதிரி ஒரு அடிக்டாக தான் இருந்திருக்கிறான். நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் எகென்ஸ்ட் விமன் இந்த ஆல்கஹாலிசத்தால் ட்ரக் அடிக்ஷனால் தான் நிகழ்ந்திருக்கு. அவ்வளவு கடுமையான விக்டிம்ஸ் வந்து பொதுவான உளவியலால் அடங்கி கிடக்கிறான். என்னென்னா அரசாங்கமே கடையை திறந்து வச்சிருது, அப்பனும் குடிக்கிறான், பிள்ளையும் குடிக்கிறான், மாமனும் குடிக்கிறான், மருமகனும் குடிக்கிறான், கணவனும் குடிக்கிறான், பொண்டாட்டியும் குடிக்கிறாங்க. இது வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு உளவியலாக மாறி இருக்கு. அப்போ விக்டிம் என்ன பண்ணுறாங்க, இதை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆளாயிடுறாங்க. அவங்களால எதிர்க்க முடியல. ஏன்னா இது ஒரு காமன் சைக்காலஜி அந்த மாதிரி உருவாயிருச்சுங்க. ஒரு பொது உளவியலே இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போது விக்டிம்ஸ் வந்து இதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு ஊக்கத்தை தர்றோம். அவ்வளோதான், ஒரு உந்து சக்தியாக அவங்கள பயன்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம். அவங்கள வந்து நீங்களே போய் பாருங்கள், நாங்களாம் வெளியே நிற்கிறோம்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே நாம் அந்த வேலையை செய்கிறோம். பெண்கள் அதில் வந்து பங்கேற்கிறதுல ஒரு பெரிய தடை இருக்குது. பெண்கள் வரட்டுங்கிறதுக்காக மகளிர் சுய உதவி குழுக்களை அந்த பரப்பு இயக்கத்தில் பயன்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம். முதலமைச்சரை சந்திக்கும் போது நானும் இதை வந்து விருப்பப்பட்டா செய்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட அவர் பகிர்ந்துகிட்டதா நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கால சூழல், இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இதையும் கணக்கில் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது கள்ளக்குறிச்சிக்கு போனப்ப அங்கே வந்து அந்த பெண்கள் வைத்த கோரிக்கை அப்படின்னு ஒரு லீடர் எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக சரி செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை சரி செய்யறதற்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், நீங்களே அதை போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நேரடியாக உடனடியாக அதற்கு கொள்கை மாற்றம் அப்படின்னு நோக்கி நகர்றது எப்படியான ஒன்று? இல்லை, ஒரு இனிஷியேட்டிவ் ப்ராசஸாக பாருங்கள். இதை உடனே நாளைக்கே வந்து கையெழுத்து போட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கடைகளை மூடுங்கன்னு நாம் சொல்லலையே. இன் பிரின்சிபல் இந்த கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதன் பிறகு நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி அதை செய்ய முடியுமோ பண்ணுங்கள். நான் அது ஒரு மேடையில் விரிவாக பேசியிருக்கிறேன். இது வந்து ஒரு கடையை மூடுற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும், பொருளாதார ரீதியாக அரசுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இது எல்லாத்தையும் நான் ஒரு கூட்டத்தில் விரிவாக பேசியிருக்கிறேன். அதை நம்ம இன்றைக்கு டிவியில் சொல்ல முடியாது. அதனால் ப்ராக்டிக்கலாக வந்து அதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கலை அரசு தான் எதிர்கொள்ளணும். ஆனால் இன் பிரின்சிபல் எங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை, நாங்கள் வந்து மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பை தான் வந்து முதல்வர்கிட்ட நம்ம பேசும்போது சொன்னோம். அப்போ அவர் வந்து நம்ம விரும்பி அதை செய்கிறோம், நிர்வாக சிக்கல் இருக்குது, இதை நடைமுறைப்படுத்துறதுல நிர்வாக சிக்கல் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். பாஜக நேரடியாக உங்கள் மீது வைக்கிற விமர்சனம் வந்து ரெண்டு. ஒன்று திமுகவுக்கு அழுத்தம், இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இப்போ நடிகர் விஜயெல்லாம்
உள்ளர வராரு, அரசியல் கட்சி தொடங்குறாரு. அப்படிங்கும்போது விசிகா தன்னுடைய அரசியல் ஸ்பேஸை நீங்க இன்னும் விரிவாக்குறீங்க, அது அப்படி கூட அவங்க பார்க்கல, அதற்காக தான் நீங்க இந்த கவுண்டர் மாநாடே நடத்தியிருக்கீங்கிறாங்க. அது அப்படி பார்க்கணுமா? கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த நேரத்திலலாம் பெருசா விஜய் அரசியல் பிரவேசம் குறித்த விவாதம்லாம் நடக்கல. வருவாரா வரமாட்டாரா அப்படிதான் அறிவிச்சிருக்காரு. ஆனால் திருப்பி அவர் வந்து பின்வாங்கினாலும் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இருந்துச்சு. இப்போ கூட அவர் அடுத்த திரைப்படத்துக்கான பூஜை போட போயிருக்கிறாருன்னு தகவல் வெளியாகிருக்கு. அது வேறு விஷயம். இது எல்லாத்தையும் மறுபடியும் தேர்தல் அரசியலோட முடிச்சு விட்டு பார்க்குறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனால் அதுக்கு நான் பெருசாக பதில் சொல்ல விரும்பலை. இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது மது, போதை மற்றும் மகளிர் அப்படிங்கிற இந்த திறன் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு பக்கம் கட்சியாக ஆந்திரா இப்படி கேரளான்னு விரிவாக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேன் இண்டியா பார்ட்டியாக நீங்கள் நகர்றதற்கான வேலைய முயற்சிகள், அதற்கு இது ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள் எல்லாம் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அது வந்து அப்போ வந்து ஊடக வெளிச்சத்துக்கு வரலை. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால, இப்போ இந்த ராஜாஜி இஷ்யூ கூட ஏன் பெருசாக கையில் எடுக்கிறாங்கன்னா, ராஜாஜியோட திமுக எவ்வளவு முரண்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். கலைஞர் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இடையில் எப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் எப்படிப்பட்ட முரண்கள் மோதல்கள் இருந்தது. பிறகு பெரியாரும் அண்ணாவும் எப்படி, பெரியாரும் ராஜாஜியும் எப்படி நட்பாக இருந்தாங்க. அண்ணா வந்து கூட்டணியே அமைச்சு மறுபடியும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதை கொண்டு போய் பெரியாருக்கு காணிக்கையாக்கினது. ஓரளவுக்கு இந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் ராஜாஜிக்கு கட் அவுட் வச்சுட்டாங்கன்னு பேசுறது கூட திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில ஏதாவது ஒரு இடைவெளி ஏற்படுத்த முடியுமா? ஏன்னா ப்ரொவோக் பண்ணும்போது இப்போ திமுகவை சார்ந்த சமூக ஊடக தளங்களில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் வந்து இதை கடுமையாக விமர்சித்தாக்க விசிகாட்டிருந்து ஒரு ரியாக்ஷன் வரும். இப்போ அதன் மூலமாக வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சிலர் முயற்சிக்கிறாங்க. நான் யூகம் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப போகிற போக்கில் சிம்பிளாக இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நீங்கள் வைங்க, ஒன்றும் இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம். அவங்க வச்சுட்டாங்க. உடனே அங்கே வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறோம், என்னவோ அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதில் நம்முடைய நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் நம்மகிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட நாம் உரிய விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம வளரவே கூடாது, நம்ம அழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொங்கி எழறாங்க. அதனால் இதை வந்து அப்படி நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டாம். பேன் இண்டியா பாலிடிக்ஸுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை வச்சு தான் நான் வந்து அகில இந்திய அளவில் அரசியலை விரிவுபடுத்தணுங்கிறது இல்லை. அகில இந்திய அளவில் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதுனால விசிகாவை வந்து அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒடிசாவிலேருந்து ஆதரவான வீடியோ பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த போராட்டத்தை நாங்கள் வாழ்த்துறோம், அந்த மாநாடு வெற்றி பெறணும். பீகாரில் பிர்சா முண்டா அமைப்பை சார்ந்தவங்க சைமல்டேனியஸாக நாங்கள் நடத்துகிற அன்றைக்கி அங்கே ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. அவங்க இதே கொள்கையை வச்சு என் படத்தையே போட்டு, அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது, பிர்சா முண்டா அமைப்பை சார்ந்தவங்க. இப்போது அவுரங்காபாத்திலேருந்து இங்கே வந்திருந்தாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க, கேரளாவிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டில் 2 விஷயம் என்ன விடுபட்டு போச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். தமிழிசை அவருடைய தந்தை குமரி ஆனந்தன் அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டார். இலக்கிய செல்வர். நான் உடல்நல சரியில்லை, நீங்கள் வந்து அலைய வேண்டாம்னு சொன்னேன். அவர் கைப்பட வந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அந்த வாழ்த்து செய்தி அங்கே படிக்கணும்னு நினச்சிருந்தா படிக்க முடியாமல் போச்சு. அது ஒரு ஃபெயிலியர். 2வது வந்து மேதா பட்கர், அவங்கள நாங்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கணும். அருந்ததி ராய் அவங்க கலந்துக்கணும். நாங்கள் பெண்களாக தான் கூப்பிடணும்னு முதல்ல முடிவு பண்ணியிருந்தோம், மகளிர் மாநாடுன்றதுனால. அப்போ மேதா பட்கர் வந்து நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி டெல்லியில் இருக்குது, அதனால் வர முடியாது, நான் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறேன்னு பேசி அனுப்பிச்சிருந்தாங்க ஆங்கிலத்தில். அதை ஒளிபரப்ப முடியாமல் போச்சு. இந்த மாதிரி சில இடைவெளிலாம் இருக்குது. அப்போ ஒரு குமரி ஆனந்தன் வந்து மிக பூரிப்படைந்து ஒரு பெரிய 2 பக்கம் அந்த மூப்படைந்த நிலையிலும் கூட அவர் கைப்பட எழுதி எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டை தாண்டி ஒடிசா, பீகார், மகாராஷ்டிரா, அவங்களாம் யாருன்னே தெரியல, நிறைய பெண்கள், இளம் பெண்கள், அவங்கெல்லாம் வந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த கட்சியை வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கங்களில் ஒன்று தான். ஆனால் அதுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. டாக்டர் தமிழிசை மீது விமர்சனம், அது ஒரு சர்ச்சையாக இன்னைக்கு பார்க்கப்படுது. அவங்க என்னுடைய மதிப்புக்குரியவர். அவங்க பாஜகவில் இருந்தாலும் கூட நான் குடும்பத்தோடு அவங்களோட ஒரு நல்ல இணக்கமாக தான் இருக்கிறோம். அவருடைய கணவர் அண்ணன் சௌந்தரராஜன் என்னுடைய பெருமதிப்பிற்குரியவர்.
நான் வந்து அந்த மாதிரி மேடையில் பேசுனதுக்கு என்ன காரணம் சொன்னால், அப்போ தான் என்கிட்ட வந்து அந்த வீடியோவை காட்டினாங்க. காந்தி மண்டபத்துக்கு நாங்கள் இதுவரையிலும் போனதில்லை. காமராஜர் மண்டபத்துக்கு தான் போய் நாங்கள் மாலை போடுவோம். இந்த தடவை காந்திக்கு சிலைக்கு மாலை போடணும் தோழர்கள், அந்த தென் சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே காத்துட்டு இருந்தாங்க. அப்போ தொலைபேசியில் என்ன சொன்னாங்கன்னா, கவர்னர் வந்த பிறகு தான் நம்மளெல்லாம் அனுமதிப்பாங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியலன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். அப்போ போலீஸ் அங்கே கூட வந்தாங்க. நான் போலீஸ்கிட்ட கேட்டேன், சார் அதில் ஒரு மாலை போட்டு போயிடுறோம் அப்படின்னு. இல்லை சார், கவர்னர் வந்த பிறகு தான், வேண்டாம் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்போ வருவார்? 10:30 மணி. அப்போ 10:30 மணி வரலும் வெயிட் பண்ணி நான் 11 மணிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நான் வந்து கள்ளக்குறிச்சி போகிறது தான் லேட் ஆயிரும் அப்படின்றதுனால, சரி பரவாயில்ல, நீங்கள் இருந்து பார்த்துங்க தம்பி, நான் காமராஜர் சிலைக்கு போய் மாலை போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மலர் வளையம் வச்சுட்டு சிலைக்கு வந்து மாலை போட்டுட்டு தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்த உணவுலாம் நிறைய பேருக்கு வழங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து காமராஜருக்கு போட்டது சரி, ஆனால் காந்திக்கு ஏன் போடலை, காந்தியோட வந்து இவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு, காந்தி மது ஒழிப்பியை தீவிரமாக பேசினவர், ஆனால் மாலை போடாமல் போயிட்டார், அவருக்கு ஏதோ குற்ற உணர்வு, அந்த கொள்கையில் முரண்பாடு போடுறது அப்படின்னு. மது ஒழிப்பு கொள்கையில் உடன்பாடு இருக்கிறதுனால தான் கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடிய நாங்கள், என்ன மாதிரி வந்து தொடக்க கால பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த கருத்து முரண்பாட்டை அவ்வளவு கடுமையாக நான் வந்து விவரித்து பேசியிருக்கிறேன் மேடைகளில் 90களின் தொடக்கத்தில். அந்த அளவுக்கு காந்தியை நாங்கள் வந்து பூனா ஒப்பந்தத்தில் எப்படி வந்து அம்பேத்கர் அவர்களையே ஏமாற்றினார், அது இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக தலித் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை வந்து அவர் தடுத்துட்டார் அப்படின்னு நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். மதசார்பின்மை, மதுவிலக்கு, இந்த 2 நிலைப்பாட்டில் காந்தியோடு நாங்கள் உடன்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் பல மேடைகளில் விலைக்கு பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட காந்தியடிகளுக்கு நாங்கள் இன்றைக்கி கட் அவுட் வச்சுருக்கிறோம். அதுவும் விமர்சனத்துக்குரியது தான். காந்தி பிறந்த நாளில் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். அப்புறம் காந்தி சிலையை நான் எப்படி அவமதிக்க முடியும்? அப்போ என்ன பொருள் அவங்க சொல்ல வராங்க? என்ன குற்ற உணர்வு எனக்கு? கொள்கை முரண்பாடுங்கிறாங்க. என்ன கொள்கை முரண்பாடு? இப்போ அந்த மது ஒழிப்பு சம்மந்தமாக தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து நான் அந்த மாதிரி குடிப்பழக்கம் உள்ளவங்கிற பொருளை சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் நம்முடைய கணிப்பு, நம்முடைய தோழர்கள் அதுதான் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா நீங்கள் குடிக்க மாட்டீங்க, நானும் அப்படி தான், இதில் என்ன நான் உங்களை திறந்தாழ்ந்து பேசிட்டேன்? உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்காது, நான் நம்புகிறேன், நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு நான் அடுத்த வார்த்தையை அதை சொல்கிறேன், நானும் உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அவங்கள நேரடியாக சொல்லிட்டீங்கிறது தானே விமர்சனமாக வைக்கல? இல்லை, இது வந்து அவங்க மேலே இருக்கிற உரிமையின் அடிப்படை தான் நான் சொன்னேன். அக்கான்னு தான் சொன்னேன், குடிக்க மாட்டீங்கன்னு தான் சொன்னேன், நானும் உங்களை மாதிரி தான் சொன்னேனே தவிர இதில் திறந்தாழ்ந்து பேசுனதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதில் அந்த வார்த்தை அவங்களுக்கு காயப்படுத்தியிருந்து அதுக்காக நான் வருந்துகிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு சர்ச்சைகளுக்கான கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.